ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி உங்களுக்கு சில தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த யோசனைகளில் உங்களோட பூர்வ ஜென்மம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் யாரோட பையன், நீங்கள் யாரோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்களோட உண்மையான அப்பா அம்மா போன ஜென்மத்தில் யார், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அதன் முதல்ல போன ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சானே எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் தானே நீங்கள் கேட்குறீங்க. இந்தியாவில் ஒரு பயங்கரமான கேஸ் இருக்குங்க. டிட்டு சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பேரை நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கனாலே கூகுளே அலறி அடித்து உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டாவை எடுத்துகிட்டு காமிக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 1983 பிறந்த ஒரு பையன் 4 வயசு இருக்கிறப்போ நான் இதே ஊரில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு ரவுடியோட மறுபிறவினா எனக்கு அங்க கூப்பிட்டுட்டு போங்க, அங்க என் பொண்டாட்டி இருக்கா, அங்க என்னோட குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 வயசு பையன் சொல்லியிருக்கான். தி கிரேசி பார்ட் இஸ் அவன் அங்கே கூப்பிட்டுட்டு போனா அங்கே உண்மையிலே அதே மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பர்டிகுலர் கேஸ். வேர்ல்டு ஃபுல்லாக டிட்டு சிங் கேஸ்னு சொன்னால் இந்த மறுஜன்மத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்டர்நெட்டையே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதில் கிரேசி பார்ட் என்ன தெரியுமா? டிட்டு சிங் இன்னும் உயிரோடு இருக்காரு. அண்ட் டிட்டு சிங் ஆக்ராவில் பிறந்து இந்த மொத்த கதையும் டெல்லி கிட்ட நடந்தாலும் டிட்டு சிங் தன்னோட வாழ்க்கையில் அதிகமாக வாழ்ந்த ஒரு ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, தமிழ்நாடு. என்ன மதன் சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு பயங்கரமான மறுஜென்ம கதை. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர்னால இதை ஃபேக்ட் செக் பண்ணி இது இல்லைன்னு சொல்ல முடியல, இது இருக்குன்னு நம்ப முடியல, எல்லாரும் தலையை பிக்க வச்சுக்கிறக்கூடிய ஒரு பர்டிகுலர் கதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இவர் இன்னும் இருக்காருங்கிறது மிகப்பெரிய ஹைலைட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் கூட உங்களுக்கு டெய்லி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் கரெக்டாக சேர்ந்தா சூப்பராக இருக்கும்ப்பா, செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போ நான் தான் யூடியூப் அல்கோரிதம் நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுறப்போ கரெக்டாக உங்ககிட்ட சேர்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்தாச்சா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டிசம்பர் 1983. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் இருக்குமா. டிட்டு சிங் அப்படிங்கிற ஒரு பையன் ஆக்ரா கிட்ட இருக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறான். இந்த தமிழ் பார்டு இல்லை, ஹிந்தியில் அந்த ஊர் பேர், ஓகேவா? ஸோ இந்த பையன் 6 குழந்தைங்கள்ல 6வது பையனா ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு வீட்டில் பிறக்கிறான். அந்த வீட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 அக்கா இருக்காங்க, 2 அண்ணன் இருக்கான். கடைசி பையனா டிட்டு சிங் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். இந்த ஏழ்மையான வீட்டில் வளரக்கூடிய டிட்டு சிங் சின்ன வயசுல ஒரு 2 வயசு வரைக்கும் எதுவும் தெரியல, நார்மலாக எல்லா குழந்தைங்க மாதிரி தான் இருந்திருக்கான். பட் இந்த 2.5 வயசுல கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அம்மாவை பார்த்து ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுற, இதெல்லாம் நல்லா இல்லை, என்னோட உண்மையான அம்மா எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா, நீ அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த வீட்டில் எல்லாரும் இருந்துக்கிட்டு இது ஒரு டைகர் ஃபயர் குழந்தை, சும்மா ஸ்டார்டிங்லேயே சின்ன வயசில் ஓவராக பேசுது அப்படின்னு தலையில் தட்டி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த குழந்தைக்கு வயசாக அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டிட்டு சிங்கிற பையன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னா, இது என் வீடே கிடையாது, நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இதே ஆக்ரால, என்ன என்னை கேவலமாக இந்த வீட்டில் வாழ்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் என்னை எங்கனாலும் நடந்து கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கேட்ட சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, நான் மிகப்பெரிய பணக்காரனா இதே ஊரில் நான் வாழ்ந்தப்போ எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாம் சல்லி பசங்க, எனக்கு இந்த வீட்டிலே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய டைகர் ஃபயர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களாம் இருந்துக்கிட்டு யாரா இவன் இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தான் டிட்டு சிங் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவனுக்கு 6 குழந்தைங்க அந்த குடும்பத்தில், கடைசி பையன் ஏழ்மையில் கடைசி பையனை தான் பிறந்திருக்கான். இந்த ஏழ்மையில் இருந்தாலும் அந்த 6 குழந்தைங்கள பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒருவேளை இவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமோ, ஒருவேளை இவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு முடிவுக்கு வராங்க. பேசிக்காக அந்த டிட்டு சிங் என்ன சொல்லியிருக்கான்னா, என்னோட உண்மையான பேர் சுரேஷ் வர்மா, அதாவது போன ஜென்மத்தில் நான் சுரேஷ் வர்மா அப்படிங்கிற பேரில் இதே ஆக்ராவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். முதல்ல அவங்க அண்ணன் சுரேஷ் வர்மாவா, அவன் பலான ரவுடி ஆச்சு, உண்மையிலே அது நீயா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சுரேஷ் வர்மாவை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, சுரேஷ் வர்மா சுரேஷ் ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது தன்னையவே அவன் சொல்லிக்கிறான், போன ஜென்மத்தில் சுரேஷ் ரேடியோன்னு நான் வச்சிருந்தேன் பஜாரில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள்னு, அண்ட் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, என் பொண்டாட்டியோட பேர் உமா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அந்த 2 குழந்தைங்களோட பேர் மோனு, சோனு. அண்ட் 28 ஆகஸ்ட் 1983 அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி என் பொண்டாட்டியோட நல்லா ஜாலியாக வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்தா, அடுத்த நாள் நான் காரில் வீட்டுக்கு திருப்பி வந்தேன். அந்த காரில் நின்னப்போ ஹார்ன் அடித்தேன் கதவை திறக்கிறதுக்கு. கரெக்டாக என் பொண்டாட்டி கதவை திறக்கிறதுக்கு வெளியே வர்ற நேரத்தில் என்னை 2 பேர் பைக்கில் சுட்டுட்டாங்க. அப்படி சுட்டப்போ தான் எனக்கு இந்த ரைட் சைடு புல்லட் போய் லெஃப்ட் சைடு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன கிரேசி பார்ட்னு பார்த்தீங்கன்னா, இவன் இதெல்லாம் சொல்கிறான்ல, இவங்க அண்ணன் இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா, அந்த அப்படி ஒருத்தன் இருந்தான்னு தெரியும், சுரேஷ் வர்மான்னு ஒரு ரவுடி இருந்தான்னு தெரியும். பட் மீதி டீட்டெயிலாம் உண்மையிலேயா, இப்படி தான் இறந்தானா, இப்படி தான் கடை இருக்கா அப்படின்லாம் போய் செக் பண்ணுறதுக்கு ஆக்ராவுக்கு போய் பார்த்தா இவங்க பார்ட் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஊர் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் ஆக்ரா. அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாலாம் ஆக்ராக்கு 1980ஸ்ல போயிட்டு வரல. இருந்தாலும் அவங்க அண்ணன் ஒரு எஃபர்ட் எடுத்து அங்க போய் பார்த்தா, உண்மையிலேயே அங்க ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட பேரு வந்து சுரேஷ் ரேடியோ அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த சுரேஷ் ரேடியோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு லேடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, உமா சுரேஷ் என் பேரு. என் கணவர் வந்து இறந்து போயிட்டாரு. எப்போ இறந்தாருன்னு கேட்டா 28th ஆகஸ்ட் 1983. அதாவது இங்க வீட்ல பையன் என்ன சொல்றானோ அதே பேரை தான் அங்க இருக்கிற கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற லேடி சொல்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு. இந்த பையன் இங்க இருந்து கரெக்டா சொல்றான். அந்த டேட்ல தான் நான் இறந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 107 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த வீட்ல பிறந்திருக்கேன் அப்படின்லாம் இந்த பையன் சொல்றான். இப்போ இவனுக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸ் ஆனவனா அவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு எங்க வீட்ல வந்து இப்படி எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். ரொம்ப சின்ன பையன், ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். இதெல்லாம் எனக்கு நம்புறதா இல்லையான்னு தெரியலன்னா இவங்க இருந்துகிட்டே நாங்க வெரிஃபை பண்ணி பார்த்துடுறோம். நீங்க சொல்றது வந்து எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. இவன் எல்லாம் பிராங்க் பண்ணிட்டு இருக்கான். ஊருக்குள்ள இப்பெல்லாம் ஒரு பையன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு லேடி ஒருத்தங்களை சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு தப்பா இருக்கும். நான் வந்து எதுக்கும் வந்து செக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உமா அண்ட் உமாவோட மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து ஒரு கார்ல கிளம்பி வீட்டுக்கு வராங்க. யாரோட வீட்டுக்கு? டிட்டுவோட வீட்டுக்கு. பார்ட் அப்படிங்கிற ஊருக்கு, கிராமத்துக்கு வராங்க. டிட்டு வந்து வீட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கிற டயத்திலே கரெக்டா இந்த கார் வந்த உடனே அவன் வந்து ஏதோ ஒரு கார்னு நினைச்சிட்டு இருக்கான். இறங்கின உடனே பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரி ஹைப் ஆகுறான். ஹைப் ஆகிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்ட போயிட்டு ஏன் கார்ல வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்கு அதுவே பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவன் ஒரு ஃபியட் கார் வச்சிருந்தான். அதாவது இந்த சுரேஷ்ங்கிற ஒரு முந்தின ஜென்மத்துல சொல்றான்ல தான் அதுன்னு. சோ இவங்க வீட்டுல இறந்து போன அந்த ஒரு பையன் வந்து 28 வயசுல அவன் இறந்து போயிட்டான். ஓகேவா, ஒரு ரவுடியா வாழ்ந்தான், அவன் இறந்து போயிட்டான். அவன் ஒரு ஃபியட் கார் வச்சிருந்தான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டு கண்ணாடி எல்லாம் உடஞ்சு அவங்களுக்கு அந்த காரே வேணான்னு சொல்லிட்டு அதை வித்துட்டாங்க, ஒரு ஃபியட் காரை. இவன் பார்த்த உடனே என் கார்ல வரலன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க அந்த காரை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களுக்கு சமஷாக்கு. அதுக்கப்புறம் இவன் கிட்ட வந்து நீ உண்மையிலே அதான் அப்படின்லாம் செக் பண்றதுக்கு பேசிட்டே இருக்கிறப்ப தான் கவனிக்கிறாங்க, உண்மையான சுரேஷ் வர்மா இருக்கான்ல, முந்தின ஜென்மம்னு இவன் கிளைம் பண்றவனுக்கு வந்து எங்க புல்லட் போயிட்டு எங்க வெளியே வந்துச்சோ, டிட்டுக்கு வந்து அதே இடங்கள்ல வந்து பர்த் மார்க், பிறக்கிறப்பமே சில தழும்பு இருக்கும்ல சில பேருக்கு, அந்த மாதிரி தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் உண்மையிலே இது டவுட்டா இருக்குது. இருந்தாலும் எப்படி இதெல்லாம் நடக்குமா, வேற இப்படி கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த டிட்டுங்கிற பையனை வந்து கார்ல தூக்கி போட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு, நான் உனக்கு வா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்றாங்க. இதுல ஆல்ரெடி அவங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஜார் வழியா தான் அவங்க போகணும். போற வழியில ஆல்ரெடி சுரேஷ் ரேடியோங்கிற கடை இருக்குது. இவன் போறப்ப ரெகக்னைஸ் பண்றானா இல்லையான்னு பாக்குறதுக்கு இவங்க எதுவுமே சொல்லாம அந்த கார்ல கூப்பிட்டு போயிருக்காங்க. கரெக்டா அந்த கடையை தாண்டறப்போ நிறுத்து கடை இங்க இருக்குது, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நிறுத்தி இருக்கான். மறுபடியும் எல்லாருக்கும் அதிர்ச்சி. அடுத்து அந்த கடைக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு புதுசா ஒரு ஷெல்ஃப் மாட்டியிருக்காங்க. அந்த ஷெல்ஃப் பார்த்துட்டு, இந்த ஷெல்ஃப் நான் இருக்கிறப்போ இல்லையே, புதுசா மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கரெக்டா கேட்டிருக்கான். அண்ட் இவன் வந்து ரவுடிசம் பண்ணியிருக்கான், ரவுடி அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன்ல. என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லக்கி பாஸ்கர் படத்தில் வர மாதிரி இந்த டிவி ரேடியோ இதெல்லாம் இருக்கும்ல, வெளிநாட்டில் இருக்கிற பீசஸை வந்து இல்லீகலா இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது தான் இவனோட வேலையா இருந்திருக்குது. ஸோ இந்த சின்ன பையன் வந்து ஆனால் இந்த இல்லீகலா என்னென்ன நடக்குதுங்கிறது வரைக்கும் அந்த கடைக்குள்ள நின்று தெளிவாக பேசியிருக்கான். அது எல்லாருக்குமே அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சரி பையன் நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஆறுதல். ஏன்னா 28 வயசுல இறந்து போன பையன். ஓகேவா, அவனோட அப்பா அம்மா, அதாவது சுரேஷ் வர்மாவோட அப்பா அம்மா 2 பேரும் தனக்கு பையன் மறுபடியும் ஜென்மம் எடுத்துட்டான்னு ஒத்துக்கிட்டாலும் உமா அவங்க வந்து அதுக்கு ரெடியா இல்ல. அவங்க வந்து இன்னும் டவுட்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, மூணு சோனுன்னு சொல்லிட்டு. அந்த 2 குழந்தையும் இன்னும் ஒரு 20 குழந்தைங்களுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டு இங்க சொல்லுங்க நம்மளோட குழந்தை யாரு 2 பேருன்னு ஒன்னு கரெக்டா இவன் ஐடென்டிஃபை பண்ணி மூணு சோனு 2 பேரையுமே கூப்பிட்டுருக்கான். அதுவுமே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்த உடனே உண்மையிலேயே சுரேஷ் வர்மா தான் ரீபர்த் ஆகி டிட்டு சிங்கா இருந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக சில கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து டிட்டு காமிச்சது, அதாவது அந்த சின்ன பையன் மறுஜென்மம்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அந்த காலகட்டத்தில் காமிச்சதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மா வந்து அழகா இல்லை, அம்மா வந்து ஒழுங்காக சாரி கட்டல, என்னோட மனைவியும் என்னோட அம்மாவும் முந்தின ஜென்மத்தில் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சாரியை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கான். இது வந்து ஒரு சின்ன குழந்தை பேசக்கூடிய கான்வர்சேஷனில் பட் இவன் பேசியிருக்கான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னோட வீடு ரொம்ப பெருசாக இருக்கும்னு பேசியிருக்கான். அதே மாதிரி அங்க வீடு பெருசா இருந்திருக்குது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு அவங்க திருப்பி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க எங்க தங்கத்தை ஒளிச்சு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த தங்கம் எங்க புதைச்சு வச்சிருக்காங்கங்கறது வரைக்கும் கரெக்டா வீட்டுக்குள்ள ஸ்பாட் பண்ணி எடுத்திருக்கான். இது எல்லாரையுமே ஸ்பெல் பவுண்ட் ஆக்கி இருக்குது. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து சுரேஷ் வர்மாவோட மறுஜென்மம் தான் அப்படிங்கறத வந்து எல்லார்கிட்டயும் சொல்லி அவனும் அதை ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கு டிரைவிங் ஸ்கில், சின்ன பையன் வந்து கார் எடுத்து ஓட்டி காமிச்சிருக்கான். அதுவுமே வந்து பயங்கரமா எல்லாருக்கும் அதிர்ச்சி. எப்படி ஒரு சின்ன பையன் வந்து கார் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவன் பண்ணி முடிச்ச உடனே நிறைய பேர் இவன் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மறுஜென்மம் தான், டிட்டு சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 1980s வந்து ஒரு ஆர்டிகிள்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வாசிக்க முடியுது. ஸோ அப்போ ஒரு பெரிய பரபரப்பாகி இருக்குதுன்னா இவன் எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு. அதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இப்படி நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே
2 பேரு தானா முன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க டிட்டு சிங்கை பார்க்கறதுக்கு. கரெக்ட்டா பார்க்க வந்த உடனே டிட்டு சிங் இவங்க 2 பேர் தான் தன்னை சுட்டதா ஐடென்டிஃபை பண்றான். லேட்டரா கோர்ட்ல அவங்க பயந்து போய் மறுஜென்மம்லாம் எடுத்து ஒருத்தன் வந்துட்டான்னு தெரிஞ்சு அவங்களே கன்ஃபஸ் பண்றாங்க, நாங்க தான் கொன்னோன்னு. பேசிக்கா இவங்க வந்து ஒரு இல்லீகல் பிசினஸ்ல இவனும் ரவுடிசம் பண்ணிருக்கப்போ அந்த பிசினஸ் பகை காரணத்தினால 2 பேர் கொன்றுருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த சாட்சியுமே இருந்ததில்ல. இன்ட்ரெஸ்டிங்லி கோர்ட்ல வந்து அவங்களே வந்து கன்ஃபஸ் பண்றாங்க, நாங்க தான் பண்ணோன்னு. அவங்க ஜெயிலுக்கும் போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய டிட்டு வந்து லேட்டர் பீரியட்ல படிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கே ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஊட்டியில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபலா தென்காசியில ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஆக்ரா கிட்ட பதஞ்சலி யுனிவர்சிட்டியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருந்த டயத்துல தான் பயங்கரமா தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பேசவும் செய்வாங்க. டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் தமிழா இல்ல ஹிந்தியான்னு கூட யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டில். அவ்வளோ சூப்பரா தமிழ் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்ல டிட்டுவே உட்கார்ந்து பேசுறாரு. இப்போ அவர்கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றது வந்து சும்மா புருடா கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டு சிங் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பையன் வந்து இன்னவே அந்த இறந்து போன சுரேஷ் இருக்கான்ல, அவனோட ஒரு தூரத்து சொந்தமா இருக்கலாம்னு சில தியரிஸ் இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இறந்து போன சுரேஷோட குடும்பத்துக்கு வந்து யாரு 2 பேர் இதை பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா எந்த ப்ரூஃபும் இல்லங்கிறதுனால கோர்ட்ல நிரூபிக்க முடியல. மறுஜென்மங்கிற ஒரு டிராமாவை அவங்களே போட்டு, இங்க பாருங்க என் குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, பாருங்க என் பொண்டாட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு அவங்களே ஒரு கதையை கிரியேட் பண்ணி எல்லாரையும் பேச வச்சு அந்த 2 பேரை தாவாயாலே கன்ஃபஸ் பண்ண வைக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு எலாபரேட்டான டிராமா. அந்த இறந்து போன சுரேஷ் குடும்பத்திலிருந்து அவங்களோட சொந்தக்கார பையன் ஒரு ஏழை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காசெல்லாம் டீல் பேசி பண்ணி வச்சிருக்காங்க. இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இன்டர்நெட்ல நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. நிறைய பேர் இதை டிஸ்மிஸ் பண்றாங்க. இதுதான் பிளானு. உண்மையிலே அப்படி கிடையாது. பேசிக்காக அவங்களோட கோல் வந்து கொன்ன 2 பேரையும் கன்ஃபஸ் பண்ண வைக்கிறது தான். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய எலாபரேட்டான டிராமாவை போட்டிருக்காங்கன்னு. பட் உண்மையிலேயே டிட்டு சிங் வந்து மறுஜென்மமா இல்லையா அப்படிங்கிறது வந்து டிட்டு சிங்க்கு மட்டுமே வெளிச்சம். என்னைய பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சில ஆப்வியஸான கொஸ்டின்ஸ் இருக்குது. கார் ஓட்ட தெரியும், கார் பிடிச்ச ஒருத்தங்கன்னு சொல்றாங்க. போன ஜென்மத்தில் யாரு குழந்தைங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் டிட்டு சிங் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்குது. போன ஜென்மத்தில் யாரு பொண்டாட்டி, எத்தனை குழந்தைங்க ஞாபகம் இருக்கும், முந்தின நாள் பொண்டாட்டி ஜிலேபி சாப்பிட்டு நாங்கள் வெளியே போனோங்கிறது வரைக்கும் ஞாபகம் இருக்கும்னா எப்படி 1+1 = 2ன்னு மறுஜென்மத்தில் ஞாபகம் இருக்காது? எப்படி பேசிக்காக வந்து நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போன தடவை படிச்சது இந்த தடவை ஞாபகம் இருக்காது? நான் ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆனது கூட யோசிக்கல. பேசிக் மேக்ஸ் கூட எப்படி மறந்து போகுங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்க்குறப்போ எனக்கு மறுஜென்மத்தில் நம்பிக்கை வராது. இதை எப்படி பண்ணியிருப்பாங்கிறத நான் யோசிப்பேன். பட் அது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறுஜென்மம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே டிட்டு சிங் வந்து மறுபடியும் சுரேஷோட மறுஜென்மம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். until then bye. மதன் கௌரி சைனிங் ஆஃப். இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அடுத்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரி வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக அங்கே ஃபாலோ பண்ணலாம். அங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஆர் இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி எனக்கு திடீர்னு விஷன் வருது, நான் போன ஜென்மத்தில் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு பேசுவாங்களோ அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். ஹேவ் அ குட் டே.